நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறான்னு சொல்லி பார்த்தோம். அதாவது நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஆதாரமாக எரேமியா புத்தகத்துல 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற, உங்க பேர் நான் நினைச்சுக்கிற மாதிரி நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இப்போ ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று, எதிர்பார்க்கிற முடிவை நமக்கு கொடுக்கும்படி தேவன் நம்ம மேல நினைத்திருக்க நினைவுகளை அறிவாரா. அப்போ நம்ம இரண்டாவது நினைவு, நம்ம எதிர்பார்க்க நினைவுகள் நமக்கு, நான் இப்படி போனேன்னா அப்படி வந்துடுவேன். ஆனா வேதம் இன்னொரு வசந்தி சொல்லுது, வாசித்துருவோமா? ஏசாயா புஸ்தகத்துல 55வது வசனம் 8ஆம் வசனம் அதிகாரம் வசனம். ஏசாயா 55 அதிகாரம் 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் அல்லவென்று, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்றார். ரெண்டு முரண்பாடா இருக்கா? இப்பதான் சொன்னாரு, ஏய் நீ எதிர்பார்க்கறது கொடுக்குறப்பான்னு சொன்னாரு. ஆஹா ஓஹோ பெற்றுக்கொள்ளன்னு பார்த்தா அடுத்து சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லங்கிறாரு. சில ஜபங்களுக்கு பதில் வரலன்னா, நம்ம எதிர்பார்த்த பதில் வரலன்னா நம்ம ஒரு பிரேக் போடுவோம். எது மேலே தெரியுங்களா? எது மேலே? நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், நம்ம காரியம் கிடைக்கல, லேட் ஆகுது, உடனே ஒரு பிரேக் போடுவோம். எது மேலே? ஜபத்தை நிறுத்து. ஏன்? என்ன ஜெபம் பண்ண என்ன பிரயோஜனம்? பணத்துக்கு அவ்வளோ நாள் ஜெபம் பண்ண கிடைச்சதா? நல்ல வேலை கட்டம் கிடைச்சதா? நல்ல ஒரு பிஸ்னஸ் கட்டம் கிடைச்சதா? நல்ல ஒரு ஆர்டர்ஸ் கட்டம் கிடைச்சதா? நல்ல ஒரு துணை கட்ட, நல்ல ஒரு வாழ்க்கை கட்ட, நல்ல ஜெபமா, இப்படி பலரும் பல காரியம் சொல்லி முதலாவது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு என்ன செய்கிறோம்? துண்டு பண்ணிடுறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன், அவை நன்மைக்கு ஏதுவானவைகளே தீமைக்கான அல்லவே அப்படின்னு அவரு இங்க சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஏன் அப்படி சொல்றாரு? இந்த வசனத்துக்கும் அந்த வசனத்துக்கு ஒரு மாறுபட்டு முரண்பாடா தெரியுதா இல்லையா? பாஸ்டர் நீங்க என்ன பாஸ்டர் இப்படி இருக்கிறீங்க? அவர் எரேமியா, அவர் ஏசாயா பாஸ்டர், ரெண்டு வேற வேற தீர்க்கதரிசி பாஸ்டர். அதனால அவங்க நினைவுகள் வேற வேற தானே இருக்கும். அப்படியா? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நீ நினைக்கிற ஒவ்வொரு நினைவையும் அவர் வரவேற்கிறார். நீ எதுவுமே எதிர்பார்க்காம உனக்கு கிடைக்காது. சிலர் சொல்லுவாங்க, நான் எதிரே பார்க்கலீங்க, எனக்கு அதை அமைஞ்சிருச்சுங்க இந்த வேலைன்னு வாங்க. அவங்க தற்காலிகமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அதோடைய கஷ்டத்தை அவங்களுக்கு தெரியாது. நீ எவ்வளோ பாரப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு காரியத்தை உருவாக்குறியோ அவர் பார்க்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் சேத்தை குழப்பணும் நீ வரல, அந்த சேத்தை குழப்பி ஒரு உருவத்தை கொடுத்து கையை காலு நரம்பு எல்லாத்தையும் படைச்சு தான் அவர் ஜீசுவாசத்தை ஊதினார். அதுக்கு அவர் ரிஸ்க் எடுத்துருக்கணும். அதுபோல உடைய வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டத்துக்கும் அதுல ஒரு எதிர்பார்ப்பை பாரு. அந்த எதிர்பார்ப்பை அவர் விரும்புகிறார். அது நன்மைக்கு ஏதுவானவைகளே தீமைக்கானவை அல்லவேங்கிறார். இப்போ நம்ம எதிர்பார்க்கமில்ல, கவர்மெண்ட் ஒரு 1000 ரூபா தரஞ்சி, இன்னொருத்தன் வந்து சொன்னாங்க 2500 தரேன்னு. நம்ம எதை எதிர்பார்த்தோம்? 1000 போதுன்ட்டுமா? இன்னும் போடல, 2500 இன்னும் போடல. ஒரு எதிர்பார்ப்பு. அதிக நாள் காத்திருப்பது இருதயத்தை தேடின வரும்போது ஜீவச்சுமன் பைபிள் சொல்லுது. உலக பணக்காரங்கள் உலக பணத்துக்கான காரியங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்முடைய உலகத்தின் காரியங்கள நம்ம சில நேரத்தில் தோத்து போறதுக்கு காரணம் என்னன்னா, ஆவி எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு
என் வாழ்க்கையில் மிகுந்த சமாதானத்தோடு இருக்கிற உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஏன் என்னை எனக்கே நான் மாடலாக காமிச்சுக்கிறேன்னா, மற்றவர்கள் உதாரணப்படுத்தினா பாஸ்டர் என்னை சர்ச்சில் வச்சு பேசிட்டாருங்கிறான், நல்லதாக பேசினா பெருமெடுக்கிறான், அது ஏதாவது ஏமாந்து குறை வந்துச்சுன்னா சர்ச்சிலேயே என்னை வச்சு அவர் கண்டம் பண்ணுறாருங்கிறான். நான் எங்கேயா கண்டம் பண்ணேன்? அப்போ வாழ்க்கையில நல்லா கவனிங்க, 2 காரியங்கள் நம்ம நோக்கி வருகிறது. எதிர்பார்ப்பு 2 விதமான எதிர்பார்ப்பு. ஒன்று உலகத்துக்குரிய எதிர்பார்ப்பு, ஒன்று ஆவிக்குரிய எதிர்பார்ப்பு. ஆவிக்குரிய எதிர்பார்ப்பு இன்னைக்கு அநேகருடைய உபதேசங்கள் என்ன தெரியுமா? செழிப்பு பேசுனா அது ஆவிக்குரிய உபதேசம் அல்ல. தரித்திரத்தை பேசுனா அது ஆவிக்குரிய உபதேசம் அப்படிங்கிற ஒரு இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா ராஜா நான் பச்சைக்காரனா இருக்கும்னு நினைக்கிறாரு. எங்கள் அப்பா ராஜா நான் பச்சைக்காரனா இருக்கும்னு நினைக்கிறாரு. அப்போ என் உபதேசம் எப்படி இருக்கணும்? ராஜாவுடைய உபதேசமா இருக்கணுமா இல்லையா? ராஜாவுடைய தூதுக்காரன் பிச்சைக்காரத்தனமா பேசுவானா, ராஜரிகமா பேசுவானா? ராஜரிகமா பேசுவான். ராஜா ஒரு 10 ரூபா கடன் வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லுவா. ராஜா உங்களுடைய அந்த தோப்பை எடுத்துக்கிறாங்கிற அதுக்குரிய காரிய செலுத்துறேன்னு சொன்னார். இப்படி ராஜ கம்பீரமான நம்முடைய எதிர்பார்ப்புகளை ராஜரிகமான எதிர்பார்ப்பா இருக்கணும்னு சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? உங்க எதிர்பார்ப்பு கீழானவை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் சொல்லிக்கிறார். அப்போ நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய நினைவுகள் என்ன தெரியுமா? உங்க நினைவில்ங்கிறாரு. இப்போ 9:30 மணிக்கு சர்ச்சு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 9:30 மணிக்கு சபைக்கு போகணும். இப்போ 9:30 மணிக்கு ஒருத்தர் வேலைக்கு கூப்பிட்றாரு. போனால் 500 ரூபா சம்பளத்துக்காரனுக்கு 1000 ரூபா தராரு. இவன் போனால் 1000 ரூபா வாங்கலாம், 2 நாள் சம்பளம் கிடைக்கும் அவனுக்கு. இப்போ சர்ச்சா பணமா? இதான் நினைவு. 10,000 ரூபா கொடுத்தாலும், 1,00,000 ரூபா கொடுத்தாலும் எனக்கு இந்த நாள் லீவு நாள், நான் செய்ய மாட்டேன். சில நேரத்தில் பாவங்கள் எப்படி திரும்ப வரும்? நமது ஆசைனால் வரும். ஏதேன் தோட்டத்தில் அந்த கனியை அப்படி காட்டணும்னு ஆசை வந்துச்சுல, அதுபோல் சில மாயான ஆசைகள் நம்மளை சுற்றி வரும்போது ஆவிக்குரியவங்கள் நம்ம நினைவுகள் ஆராய்ந்து பார்க்கணும். இது தேவன் விரும்புகிறதா? ஒரே ஒரு பொய் சொல்லுங்க பாஸ்டர், உங்களுக்கு பாரின் பணம் வரும். நாங்கள் என்னன்னா ஒரு ஹோமை கொண்டு போய் காமிச்சு இது என்னோடது சொல்லுங்க, ஒரே ஒரு ப்ளக்ஸ் மட்டும் வைங்க. உங்களுக்கு மாசமானா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு வருஷமானா வந்துடும். நமக்கு ஒரே உள்ளத்தில் ஆனந்தம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மற்றவங்களுக்கு அப்படி சொல்லுது. ஒருத்தர் நின்று சிரிக்கிறான் வெளியில். எதுக்கு சிரிக்கிறான்? வாடா ராஜா வாடாங்கிறான். எதுக்கு? நரகத்துக்கு. நான் சொல்றது கொஞ்சம் நீங்க ஆவிக்குறிக்காரர்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு சமாதானக்கேடு உண்டாக்குற எந்த ஒரு காரியத்தையும் தேவன் உங்களுக்கு தரமாட்டார். நீங்க செய்யற தொழில், செய்யற காரியம், எந்த காரியத்தில் கொஞ்சம் கருக்குன்னு ஒரு பயம் வந்தா செய்யாத. அது தேவ திட்டம் அல்ல. மனம் மிகுந்த சமாதானத்தோடு, தைரியத்தோடு, ஒரு மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு அதில் சலனம் முடிதுன்னா கர்த்தருடைய ஆவியை தடை பண்ணுறான்னு அர்த்தம். ஏன்னா அவன் எதிர்பார்த்துருக்க எல்லா காரியத்திலும் கொடுக்க விரும்புகிறாரு. ஆனால் உன் நினைவுகள் சரியானபடியாக இருக்குன்னு விரும்புகிறாரு. அப்போ ஆசீர்வாதத்தை சரியானபடி நீ தக்க வைத்துக்கணும். ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள், எல்லாத்தையும் நிறைவேற்றுறாரு. சில நேரம் காலதாமதமாக அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சில நேரத்தில் அப்போவே அந்த எதிர்பார்ப்புகள் உடனே கிடைச்சிடும். சில நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் நம்முடைய காரியத்துக்கு சம்மதம் இல்லாமல் இருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். ஏன்னா காலையில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும் இந்த வசனத்தை எடுக்கும்போது நேற்றைய தினத்தில் ஆவி எனக்கு சொன்னார், அது உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எதிர்பார்ப்புள்ள ஜனங்கள் சபைக்கு இருக்கிறாங்க அப்படின்னாரு. அப்போ நான் அந்த ஜனத்துக்கு என்ன செய்யணும்?
அவங்க எதிர்பார்ப்பை நான் எப்படி நிவர்த்தி செய்யணும், அந்த எதிர்பார்ப்பு. இப்போ சபைக்கு வரும்போது ஜனங்கள், இன்னைக்கு நான் சபைக்கு போவேன், கர்த்தர் என்னோடு பேசணும், எனக்கு வாக்குத்தத்தம் தரணும், எனக்கு தீர்க்க தரிசனம் தரணும், எனக்கு அபிஷேகம் தரணும், எனக்கு வரங்கள் தரணும், கனிகள் தரணும் அப்படின்னு ஒரு பக்கமான மக்கள். இன்னொரு பாரு மக்கள் அப்படி இல்லை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் கடன் பிரச்சனையை முடிக்கணும், என்னுடைய பணத்தை சந்திக்கணும், நான் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நான் மேன்மையா நல்லது. நான் சொல்றது புரியுதா? இரண்டும் நல்லது. என்னடா ரெண்டையும் நல்லதுங்கிறாரு, ஆனா எது உனக்கு தகுதி, அந்த நினைவுக்குள் தான் ஆவியன் சிந்திக்கிறாரு. ஒரு பையன் 2 வீலர் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்ச அவங்க அப்பாட்ட அழுதுன்னு அவங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு. அவன் வாங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு லைசன்ஸ் இல்லை, போலீஸ் பிடிச்சிருச்சு. 25,000 ரூபா ஃபைனு. யார் மேலே? தகப்பு மேலே போட்டாங்களா. அப்புறம் இவங்களாம் பேசிக்கி சால்வ் பண்ணி என்ன பண்ணனா, சார் ஃபைனாக அதை கட்டுங்க அப்படின் போது அந்த ஃபைன் கட்டுற கூட பணம் இல்லை. எல்லாம் பொறுக்கி கிறுக்கி வாங்கி கட்டிட்டு வெளியே வண்டியில் ஏறி கொஞ்சம் தூரம் போனோன்னே வண்டி நின்றுச்சு. ஏன் மகனை வண்டி நின்றுச்சுங்கட்டா, அப்பா பெட்ரோல் இல்லைங்க. காசு இல்லையாப்பா? இல்லை. என்டியும் இல்லை. இப்போ வண்டி தள்ளிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சில நேரங்களில் நமக்கு தகுதி இல்லாத காரியத்தை தலையிட்டு கூடாது. தனக்கு ஒரு பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நாயின் காதை பிடித்து இழுக்கிறான்னு வசனம் நாம இருக்க உங்களுக்கு. தனக்கு சொல்லுங்களேன், தனக்கு தனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவையில்லாத காரியத்துக்காக ஜெபம் பண்றது, தேவையில்லாத காரியத்தை செஞ்சுட்டு மாட்டிட்டு லொய்யோ லொய்யோன்னு கத்தக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் உன் எதிர்பார்ப்பை கனப்படுத்துறாரு. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டாராம். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல மிகுந்த சமாதானம், சந்தோஷம், நிம்மதி. நீ சாப்பிட்டு மிதமெஞ்சு எடுத்து வைப்ப. அதான் ஆசீர்வாதம். நீ எதிர்பார்க்கிறது எப்படி இருக்கும்னா, அது தேவனுடைய கரத்திலிருந்து வரதா இருக்கணும். தேவன் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறார். உன் பலத்தினால, உன் அறிவினால, உன் திறப்பினால, உன் உழைப்பினால வர வருமானம் நல்லது. ஆனா உனக்கு திறமை, நான, அறிவு, பலத்தை யார் தரா? கர்த்தர். அப்ப நீ அதை சம்பாதிக்கும் போது, நல்லவன் சம்பாதிச்சு நாரை வாங்கி சாப்பிட்டாங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சம்பாதிச்சதை வட்டிக்காரனுக்கு, டாக்டர்ஸ்க்கு என்ன செய்யக்கூடாது. நான் இப்போ சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்துலன்னு சொல்கிறேன், கடன் வாங்கக்கூடாது. நான் எப்போ ஒரு முடிவு எடுத்தனோ, என் காரியத்தை தலையிட ஆரம்பித்தார் ஆண்டவர். என் கடன் அடைச்சிட்டார். 2.5 லட்ச ரூபா கடன் இருந்தேன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வர மீறி போனால் ஒரு 1.5 தான் இருக்கும். மிச்சத்தை பூரா அடைச்சிட்டார். ஆனால் சாப்பிட்ருக்குறேன், எப்படி எனக்கு தெரியாது. வீட்டு வாடகை, சர்ச் வாடகை, வண்டி டீவு எல்லாம் அப்படி இப்படி எல்லாம். காரணம் தெரியுமா? அவர் எதிர்பார்க்கிறார், நீ கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். அது அவர் எதிர்பார்ப்பு. உன்னோட எதிர்பார்ப்பு கடனாவது வாங்கி பொழப்பு தாட்டிடலாம், கடனாவது வாங்கி வாழ்ந்துடலாம். கர்த்தரோட கரத்தில் வரும் காத்துரு. கர்த்தருனை ஆசீர்வதிக்க விரும்பிட்டாருன்னா நீ யார்ட்டுமே கேட்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா அடுத்தவங்கிட்ட கை நீட்டாத, அவர் தரமாட்டார். அடுத்தவனுடைய காரியத்தை நீ கை நீட்டும் போது அவருடைய கரம் நிறுத்திக்குவார். கடவுள் கொடுத்தா தகப்பன் கொடுப்பது. மற்றவன் நீ கை நீட்டினா, உன் தகப்பன் கை நீட்டினா அது அப்பாவுடைய ஆசீர்வாதம். மற்றவன் கை நீட்டினா அது பேரு என்னது? பிச்சை. அவன்கிட்ட கெஞ்சு வாங்கிட்டு வர. நீ தேவனுடைய ராஜாது பிள்ளை, ராஜா வீட்டு பிள்ளை, முழங்கால போடு, என்னை ஆசீர்வதித்தால் விட மாட்டேன்னு சொல்லி